ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாட்டர்டே சீஃபுட் மீல்ஸ். இந்த சீஃபுட் மீல்ஸுக்கு நான் வந்து 1 கிலோ இறால் வாங்கினேன். அதை வாங்கி 3 சைடிஷ் பண்ணியிருக்கிறேன். இந்த சைடிஷ் வந்து எதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரசம் சாதத்துக்கு, காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா, ப்ரான் சுக்கா, அப்புறம் ப்ரான் ஆம்லேட், ப்ரான் எக் பூர்ஜி, இந்த 3 பண்ணியிருக்கிறேன். இது நான் சொன்ன மாதிரி காரக்குழம்பு, ரசம் சாதம், சாம்பார் சாதம், தால் ரைஸ் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி காரக்குழம்பும் சாதமும் வச்சுட்டு இந்த 3 சைடிஷும் பண்ணியிருக்கிறேன். இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா நம்ம இறாலை வாங்கி ஒரு சுக்கா பண்ணிட்டோன்னா அது குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது, பெரியவங்க மட்டும்தான் சாப்பிடுவோம். இதே இது ஆம்லேட்டு இந்த மாதிரி பூர்ஜி எல்லாம் செய்யும்போது நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் தரலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து 1 கிலோ இறாலை எடுத்து நல்லா மஞ்சளும் எலுமிச்சம்பழமும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் 2-3 தண்ணியில். ஏன்னா வளர்ப்பு இறால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதில் வந்து பாசியும் ஒரு வித நெடியும் வரும். அதனால் கண்டிப்பாக மஞ்சள், உங்களுக்கு எலுமிச்சம்பழம், உப்பு எல்லாம் போட்டு வாஷ் பண்ணோன்னா நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் நான் இப்போ ஒரு கடாயில் சேர்த்துட்டேன். 1 கிலோ இறாலையுமே க்ளீன் பண்ணி இவ்வளோ தான் வந்திருக்குது நம்ம சேர்த்துருக்குறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த இறாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எண்ணெய் எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். ஏன்னா இறாலில் வந்து உங்களுக்கு தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரையாக வரணும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் விட்டுருவோம். இங்கே பாருங்கள், இப்போ தான் தண்ணி விட்டுருக்குது. இவ்வளோ தண்ணி அதில் வந்திருக்குது. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. ரொம்ப தீஞ்ச மாதிரி வரக்கூடாது. அதே நேரத்தில் வந்து அந்த ஈரப்பதத்தோடு இருக்கணும். அந்தளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 1/2 நிமிஷம் கூட இதை வந்து நம்ம வதக்க வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். அந்த ஈரப்பதம் இருக்கணும், ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. நாம் இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். இறால் மசாலா ரெடி ஆகிட்டு அடுத்து தக்காளி வெங்காயம் வதக்கிக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக சீரகம் சேர்த்தேன். அதுக்கப்புறம் 300 கிராம் வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இருக்கிறேன். 300 கிராம் வெங்காயம் தாராளமாக போதும். இப்போ இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரட்டும், அந்தளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நாம் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதாவது வெங்காயம் சாஃப்டாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப ப்ரௌன் கலர்லலாம் வரணும்னு அவசியம் கிடையாது. இஞ்சி பூண்டு மணம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஒரு 300 கிராம் தக்காளியை நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்குறோம். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம இறால் வதக்கும் போது இறாலுக்கு தேவையான உப்பு அதில் சேர்த்துட்டோம். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இதில் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன். எப்போவுமே கல் உப்பு கரையிற மாதிரி இருந்தால் கல் உப்பே சேருங்க. எல்லாத்துலேயுமே கரையாமல் இருக்கும்ல இந்த ஆம்லேட்டு, இதிலெல்லாம் நீங்கள் வந்து தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெங்காயத்தோடு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இதையும் இறக்கிடலாம். அதாவது 1/3 பிரிச்சுக்கிட்டேன். 2 பங்கை வந்து சுக்காவுக்கு வச்சுக்கிட்டேன். 1 பங்கை வந்து பூர்ஜிக்கும் ஆம்லேட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த 2 மசாலாவும் வச்சு தான் நம்ம வந்து மற்ற டிஷ் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம ஏற்கனவே இறாலை வதக்கி வச்சுருந்தோம். அதையும் நான் வந்து சுக்காவுக்கு கொஞ்சமும் ஆம்லேட்டுக்கு கொஞ்சமாகவும் பிறகு வந்து பூர்ஜிக்கு கொஞ்சமாகவும் நான் பிரிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எது அதிகமாக பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சுக்கா அதிகமாகவும் பூர்ஜியும் ஆம்லேட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் எடுத்துருக்கிறேன். இப்போ சுக்காவுக்குள்ளது மட்டும் கடாயில் இருக்குது, மற்றதெல்லாம் நான் எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த வெங்காயம் தக்காளியிலையும் நம்ம வந்து ப்ரான் பூர்ஜிக்கும் ஆம்லேட்டுக்குள்ளதை எடுத்துடலாம். சுக்காவுக்குள்ளது மட்டும் வந்து நம்ம வந்து கடாயிலே வச்சுக்கலாம். இதிலே நம்ம இப்போ சுக்கா பண்ண போகிறோம். அதனால் சுக்காவுக்குள்ளது மட்டும் கடாயிலே இருக்கட்டும். இப்போ அது கூட நம்ம கடாயில் இருந்த அந்த இறால் மசாலாவை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான மசாலாவும் இப்போ இதில் சேர்த்துடலாம். ஆனால் சுக்காவுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணும்.
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து நல்லா 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுங்க. அப்புறம் விட்டு அதாவது 1 நிமிஷம் விட்டுட்டு திரும்ப கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு காணலை, அதனால் சேர்த்துருக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் 1 நிமிஷம் விட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் இதை வந்து வதக்க வேண்டியது இருக்கும். அப்படின்னா தான் இந்த மசாலா நல்லா சுருண்டு நல்ல மணமாக வரும். அந்த இறாலோட ஃப்ளேவர்லாம் அந்த தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து வரணும். இதில் நான் மிளகாய் தூள் அதிகமாக சேர்த்துருக்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் தேவைக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்து இறக்கிற வேண்டியதான். நான் ஒரு 7 நிமிஷம் வதக்கியிருப்பேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை மசாலா சேர்த்ததுக்கப்புறம். இப்போ நமக்கு ப்ரான் சுக்கா ரெடி ஆகிட்டு. இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம வந்து ப்ரான் எக் பூர்ஜி பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த ப்ரான் எக் பூர்ஜி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இறால் மசாலா செஞ்ச அந்த கடாயை எடுத்துக்கிட்டேன். அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளி வெங்காய கலவையில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் தான் நம்ம ஆம்லேட்டில் சேர்க்க போகிறோம். இறால் எடுத்து வச்சுருந்ததுலையும் நான் பாதியை சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாம் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துருக்குறேன். இது எக் பூர்ஜி, அதனால் மசாலா எல்லாமே ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் சேர்ந்த பிறகு தான் உங்களுக்கு உப்பு தெரியும். இப்போ நான் 2 பிஞ்சு உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம முட்டை ஊற்றுவோம். அதனால் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். 3 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். சிம்மில் தான் வச்சு நம்ம வதக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த முட்டை அடித்து வச்சுருக்கிறத சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு 3 முட்டை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எப்போவுமே வெறும் எக் பூர்ஜி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரியாக வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் இப்போ வதக்கிட்டு இருக்கிறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அது வதங்கி வரும். உதிர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கை வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டிருக்கிறேன். இப்போ இந்த எக் பூர்ஜிக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 3 முட்டைக்கு நம்ம எவ்வளோ மிளகுத்தூள் சேர்ப்போமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இல்லை நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்கல, தனியாக மிளகுத்தூள் மட்டும் சேர்க்குறேன்னா அப்படியும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருந்தேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் கலந்து விடுங்க. அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக கிண்டிட்டு இறக்கிடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு எக் பூர்ஜியும் ரெடி ஆகிட்டு. அடுத்து நம்ம ஆம்லேட் பண்ண போகிறோம். அதாவது அதே இறாலை வச்சு தான் நம்ம ஆம்லேட் பண்ண போகிறோம். இதுவும் சூப்பராக இருக்கும். இதுவும் நீங்கள் வந்து சூடாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா செமையாக இருக்கும். ஒரு 3 முட்டையை நான் அடித்து வச்சுருக்கிறேன். ஒரு கரண்டி அளவுக்கு அந்த இறால் இருந்தது, அதை சேர்த்துக்கிட்டேன். அது கூட நம்ம வந்து வெங்காயம் வந்து
ஒரு கை அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் பொடிசா நறுக்கி. அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கும். ஒரு பாதி பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்குறேன். இது வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கின அந்த கலவை. அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக இதை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி வதக்கி சேர்க்கும்போது முட்டை வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச அந்த இறால் சுக்காலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து அதையும் இந்த முட்டை கூட சேர்த்துடலாம். இப்படி சேர்த்து செய்யும்போது அந்த இறாலோட மனம் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த ஆம்லேட்டுக்கு. ஏன்னா இதை ரொம்ப நேரம் போட்டு நம்ம வதக்க மாட்டோம். இது எக் பூர்ஜி கூட நம்ம வந்து 3-4 நிமிஷம் வதக்கிருக்கோம். அந்த இறாலோட ஃப்ளேவர் நல்லா இறங்கிரும். ஆம்லேட் அப்படி கிடையாது, போட்டதும் புரட்டி எடுத்துருவோம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த இறால் கலவை சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலையை நான் பொடிசா நறுக்கி சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற அந்த இறால் சுக்கா, அந்த வெங்காயம் தக்காளி, இறால் எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும். அதனால் எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கடாயை சூடு பண்ணி எண்ணெய் சேர்த்தாச்சு. இதில் நீங்கள் ஓரளவுக்கு மீடியமான சைஸில் ஆம்லேட் போட்டு எடுங்க. ரொம்ப பெருசாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காக வராது. ஓரளவுக்கு ஒரு கரண்டி 1.25 கரண்டி அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஆம்லேட் போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்முக்கு அப்படி வேக விடுங்க. சிம்மிலே வச்சிங்கனாலும் ஆம்லேட் வந்து ஹார்டாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்முக்கு மாற்றிக்கோங்க. 2 கரண்டி வச்சு நீங்கள் மாற்றி போடுங்க, இல்லாட்டினா பிஞ்சு பிஞ்சு வரும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், சூப்பராக நமக்கு நல்ல ஒரு ப்ரான் எக் ஆம்லேட்டும் ரெடி ஆகிட்டு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் சூப்பராக இருக்கும், சைடிஷ்க்கும் சூப்பராக இருக்கும். நான் 3 முட்டை சேர்த்து ரெடி பண்ணதில் எனக்கு வந்து ஒரு 5 ஆம்லேட் இந்த சைஸில் வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம ஒவ்வொரு ரெசிப்பியாக போடும்போது நம்ம வந்து ரெசிபி வந்து போடுறதுக்கு டிலே ஆகும். அதனால தான் நான் வந்து இந்த சீஃபுட் ரெசிபி மீல்ஸுன்ற கான்செப்டை நான் சாட்டர்டே பண்ணுறேன். சில டைம் ஒரே ஒரு சீஃபுட் ரெசிபி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் அந்த மாதிரி இருக்கும். இல்லை வந்து உங்களுக்கு 2-3 வெரைட்டி சீஃபுட் ரெசிபியே அதில் வரும். ஒரு காம்போவாக அது இருக்கும். அதாவது சீஃபுட் ரெசிபின்னு சொல்லி நம்ம வந்து வெஜிடேரியன் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த குழம்போடு சேர்த்து அந்த காய்கூட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எது எந்த காம்பினேஷனில் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தான் நான் வந்து மீல்ஸ் போட்டுட்ருக்கிறேன். இந்த மாதிரி இறால், கனவா, நண்டெல்லாம் செய்யும்போது 2-3 ரெசிபி முடிஞ்ச வரைக்கும் சேர்த்தே நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் 3 ரெசிபி தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.